அடே டெல்லி நான் அடிக்கட்டா உங்களை சொல்லி அடே லாக்டவுன் லாக்னோ உங்களுக்கு இல்லடா இங்கே கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேட்டைக்காரன் பாட்டி நடத்தும் மல்லும் புயலும் மகாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். மூஞ்ச நாங்கள் திருப்பி காட்டுறோம். வாழ் போடட்டா முட்டி கீழே வாட்சி கேட்டா டிக்டாக் டிக்காக்கு ஒரு டிக்டாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல டிக்டாக் வேணாங்க ரீல்ஸே ஒன்று பண்ணிட்டு போவோம். இதுக்குள்ளே குறும்படத்தை போட்டுட்டாங்க. அவுட்டை ஒன்று கொடுத்துட்டாங்க. என்ன இது ஷார்ட்ஸ் தான் பண்ணணும் போல. அப்போ அடுத்த தடவை சரி அடுத்த தடவை வந்து வாட்சிக்கிறேன்னு 19 ரன்னு வெளியே போவேன். அடுத்து வந்து நானும் கேட்பேன் அப்படின்னும் போது அம்பையர் இந்த பாட்டு ஒன்று போடுங்க ரீல்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது ட்ரெண்டு இதை பண்ணியா மேட்ச் வின்னியா அப்படின்னும் போது ரைஸ் அவுட் சூப்பர் படிக்கட்டு நான் 3 அப்படியே போயிட்டேன் நின்று அப்படின்னு அடுத்த பால் போடுவேன். முறுக்கு நான் நல்லா வாசிப்பேன். முறுக்கில் கொஞ்சம் சால்ட் கம்மி அப்படின்னு சொல்ல 8 ரன்னுக்கு வெளியே போக பறந்து பறந்து விளையாடுங்க பரவசத்தை தேடுங்கன்னு 0 ரன்னுக்கு போவாங்க அப்படின்னும் போது குறும்படத்தம் போடுங்க மறுபடியும் குறுக்க நின்று வாசிக்கோங்க. இது உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா இதுதான்டா அல்வா அப்படின்னும் போது 39 ரன்னுக்கு கிளாஸ் ஆஃப் த ராகுல் வெளியே போவேன். அடுத்து தீபகோடா எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு கேட்க 10 ரன்னுக்கு வெளியே போவாங்க. நான் கையை நல்லா தூக்குவேங்க அப்படின்னும் போது தாண்டியா ஆட்டும் மாட பாண்டியா கூட்டமும் கூட 3 ரன்னுக்கு வெளியே போவேன். அடுத்து தூக்கி அடிப்பேன் படுத்துக்குன்னே வேலை விடுவேன்னு சொல்லும்போது பந்து என்கிட்ட வருது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல இவனெல்லாம் மேட்ச் கிட்ட வச்சுன்னு எதுக்குடா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சும்மா எல்லாம் பேசக்கூடாது ப்ரோ பச்சை லைட் எரியுது பாயசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பால் போடுவேன். 5 ரானா இல்லை நான் கேட்குறேன் 5 ரானா என்னையை மட்டும் ஃபைட் பண்ண சொன்னால் அட போங்கய்யா இதுதான் ஏன் மேட்ச் அப்படின்னு பால் நல்லா தடுப்பாங்க தலையில் அடிச்சுட்டு போவாங்க. 167 ரன்னுங்க 7 விக்கெட்டு போயிடுச்சிங்க. இதெல்லாம் ஒரு ரன்னா 2 ஓவரில் போட்டு கொடுக்குற மாதிரி மம்மி மொதல் ஓவர் போடு மொதல் ஓவர் வாசிச்சுட்டு அப்படின்னு போடும்போது தான் ஏகிரி குதித்தேன் வானம் இருண்டது சங்கர் சார் படம் கேமரா மேலே போனது அப்படின்னும் போது ஆளையாளே ஸ்டெப்பு நல்லா போடுறாரு இவர் கூப்பிட்டு ஒரு கொரியரை பண்ண சொல்லலாமா ரீல்ஸ் நல்லா இருக்கும் மாப்பிள்ள நீ கேளு கேப்பில் அப்படின்னும் போது ஒரு பால் போட்டுட்டேன் கீழே நல்லா பிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது வித்தி விஷா ஆஃப் த கத்தி விஷா 32 வெளியேறான்னு போவாருங்க. அடுத்து சென்ட் அடிங்க பண்ணிட்டு உள்ளே வர சொல்லுங்க. என்னையாடா வர சொன்னால் திரும்பி அடிக்கிறேன்டா நானும் மதுரக்காரன் தான்டா விஷாலான பேரண்டா எப்படின்னு போது பேட்டில் நல்லா தூக்குவேன் கேட்சை நல்லா பிடிப்பேங்க அப்படின்னு 55 ரன்னுக்கு வெளியே போனேன் ஃபாஸ்டர் என்ன விட்டுடுங்கடா பேட் எங்கடா இங்கே வந்தது அப்படின்னு ரீப்ளேயில் கொஞ்சம் போட்டு காட்டுங்க. ஐயோ ஆண்டி பிடிங்கிருச்சேன் ஆண்டி பிடிங்கிருச்சேன் அப்படின்னு கேட்டேன் 41 ரன்னுக்கு வெளியே போவேன். அடுத்து நானும் அடிப்பேன் அப்படின்னும் போது மேட்ச்சை கொடுங்க கையை கொடுங்கடா மேட்ச் நம்ம வின்னுடா அப்படின்னு வார்னர் அங்கேருந்து கத்த பேரன் லவ்லி போட்டோம் அண்ணாச்சி இதுக்கே சொந்துட்டீங்கன்னா என்னாச்சு விடுங்க அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் கையை நல்லா குத்துக்கலாம் அப்படின்னும் போது பட்டாசா வெடிக்கிறாங்க. டெல்லி 6 விக்கெட்டு வித்தியாசத்தில் வின்னிங்க.